இதே முரளி படம் எப்படி இருக்கு? ஸோ இதே முரளி படத்தோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய இயக்கத்துல அதர்வா, கயடு லோகர், பிரீத்தி முகுந்தன், தமன், ஃபகத் ஃபாசில் இன்னும் நெறைய பேரு எக்கச்சக்கமான கேஸ்ட் அண்ட் க்ரூவோட வந்திருக்க இந்த இதய முரளி படம் எப்படி இருக்கு? இந்த டைட்டில வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது. ஆமாங்க, இதயம் முரளி அப்படிங்கும்போது இதயம் படத்துல இந்த முரளி சார் ஒரு காதல சொல்ல முடியாம தயங்குனாரு. இந்த படத்துல 2 காதல் வேற வேற காலகட்டத்துல. ஸோ கடைசியில இவரு யாராவது ஒருத்தர்கிட்டயாவது காதல சொன்னாரா? இல்ல சொல்றதுக்கான டைம் வந்துதா? இல்ல ஏதாவது ஒருத்தர்கிட்டயாவது இவர் சொல்லுவாரா, மாட்டாரா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஆனா இந்த படத்த பயங்கர ரிச் லுக்கா நல்ல பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது. பயங்கர கிராண்டா இருக்கு படம். இந்த படத்துல நீங்க ரசிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நெறைய சீன்ஸ் இருக்கு ரசிக்கும்படியா. அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, அதர்வா ஆக்சுவலா இந்த படத்துல நல்லா இருக்காரு. பார்க்கறதுக்கு செம்ம லுக்ல இருக்காரு. ஹீரோயின்ஸ் 2 பேருமே பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்காங்க. ஆக்சுவலா கேமராமேனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். விஷுவல்ஸ அவ்ளோ கிராண்டியரா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. பிரீத்தி முகுந்தனா இருக்கட்டும், கயடு லோஹரா இருக்கட்டும் 2 பேருக்குமே நல்ல ரோல் குடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமான பாசிட்டிவ் இந்த படத்துல காமெடி நெறையா புதுசா ஆக்சுவலா ஆல்ரெடி இருந்து சினிமால பலந்து கொட்டப்பட்ட காமெடியன்ஸ்லாம் இருக்கும்போது, புதுசா YouTubeல இருந்து வேற வேற தளத்துல இருந்து புதுசா வந்திருக்கக்கூடிய காமெடியன்ஸ் நல்லாவே காமெடி பண்ணியிருக்காங்க. அவங்க காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெறைய லவ் போர்ஷன்ஸ் ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. முக்கியமா கயடு லோகர் கொஞ்ச நேரம் தான் வருவாங்க. அவங்க போர்ஷன் அவ்ளோ சூப்பரா இருக்கு. உண்மையிலே அவ்ளோ எக்ஸலென்ட்டா இருக்கு. அத மட்டுமே நம்ம தனியா ரிப்பீட் வாட்ச் வேற பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். அவ்ளோ நல்லா இருக்கு. அதுல முக்கியமா இன்டர்வல்ல வரக்கூடிய அந்த ட்ரெயின் சீனு. ட்ரெயின்ல இதயம் படத்துல இருந்து ஒரு பாட்ட போடுவாங்க. சின்னி ஜெயின் சார் வருவாரு. அவரு உன்ன மாரி தான் இருப்பாரு. என்னோட பழைய ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அப்புறம் அந்த சொல்ல முடியாம தயங்குற அந்த ரயில்வே ஸ்டேஷன் காதலா இருக்கட்டும். அவ்ளோ சூப்பரா இருந்தது. ரசிக்கும்படியா இருந்தது. பெரிய அளவுல ரசிக்கிறதுக்கு முக்கியமா 90ஸ் கிட்ஸ் ரசிக்கிறதுக்கு அந்த 98 போர்ஷன காட்டுவாங்க. அதாவது ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது, கிஸ் குடுத்தா குழந்தை பொறக்கும்ன்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாரி அப்ப அந்த 90ஸ் பீரியட்ல இருந்த சில சில ரூமர்ஸ்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் நம்ம அப்ப நம்புனோம்ல சின்ன வயசா இருக்கும்போது. அது எல்லாத்தையுமே இந்த படத்துல ஒரு மாரி நாஸ்டால்ஜிக் ஃபீல் குடுத்த மாரி இருந்தது. ரொம்ப அதெல்லாம் ஒரு மாரி என்னையே அந்த காலகட்டத்துக்கு கூட்டு போன மாரியே இருந்தது. ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்குமே அது ஃபீல் ஆகும். இந்த படத்துல ஹீரோ, ஹீரோயின்ஸ் இல்லாம மத்த எல்லாரையுமே நம்ம ரசிக்கும்படியாவும் இருந்தது. முக்கியமா நட்டி கேரக்டர் மாமாவா வருவாரு. அப்புறம் சச்சின் அண்ணான்னு சொல்லக்கூடிய தமன் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஃபகத் ஃபாசில் அவர் ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்காகவே உங்கள அளவெடுத்து செஞ்சு வச்ச ஆளு மாரி இருக்காங்க அப்படின்னு ஃப்ளைட்ல பண்ண அந்த காமெடிலாம் நல்லாருக்கும். அவரு கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாரு. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. தியேட்டரே பயங்கர கலகலன்னு ஆச்சு. அவர் வந்த சீனு. இந்த படத்தோட முக்கியமான பிளஸ் அப்டின்னா, கண்டிப்பா ஃபகத் ஃபாசில் சொல்லலாம். அவர் வர சீன் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான மூவி. பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச் லுக்கா இருக்கு. ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே நல்ல ரோல். 2 பேருமே ரொம்ப அழகா இருக்காங்க படத்துல. ஹீரோ கூட அவ்ளோ அழகா இருக்காரு. மியூசிக் நெறைய இடத்துல பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நெறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படம் ரொம்ப லென்த்தா போற மாரி இருக்கு. எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல குடுக்கல. இருந்தாலும் ரொம்ப நேரம் போகுது படத்துல. இந்த படத்தோட மியூசிக் எந்த அளவுக்கு பிளஸ்ஸோ, அதுவே ஒரு சமயத்துல மைனஸாவும் மாறுது. ஏன்னா நெறைய சாங்ஸ் இருக்கு. நெறைய சாங்ஸ் கொஞ்ச நேரத்திலேயே பிளேஸ் பண்ண மாரி இருக்கு. அதாவது ஒரு 2, 3 சீன்ஸ் தான் வரும். உடனே மறுபடியும் இன்னொரு ஒரு சாங் வரும். 2, 3 சீன் தான் வரும். ஒரு சாங் வரும். அப்படி நெறைய சாங்ஸ் வந்த மாரி இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் வந்தது. அடுத்ததா ஹீரோ. ஸோ அதர்வா அப்படிங்கும்போது, இந்த லவ்வோட சொல்ல முடியாத ஏக்கம், ஆ அவங்க ஹீரோயின் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது. இத தாண்டி ஹீரோவ வேற எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அவருக்கு ஆக்சுவலா இந்த படத்துல கதையாவே நெறைய இருக்கு. அவரு ஒரு டிவி சேனல பெருசா கொண்டு போணும்னு நெனைக்கிறாரு. அவருக்கு ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு நெறைய இருக்கு. அந்த 98 பீரியட்ல ஒரு பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கல்ல ஹீரோவ, அந்த மாரி பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. சில இடத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு பிரெடிக்ட் பண்ணோம்னா, அந்த சீன் அப்படியே வருது. ஒருவேளை இது இதுவா இருக்குமோ அப்படின்னா, நம்ம யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது அதுவா தான் இருக்கு. ஸோ நெறைய பிரெடிக்டபிள் சீன்ஸ் இருக்கு. ஸோ சில மைனஸ் இந்த படத்துல இருந்தாலுமே, ஓவராலா ரொம்ப கலர்ஃபுல்லான, ரொம்ப ஜாலியான, காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கக்கூடிய, லவ்வும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் டிராமா. ரொம்ப ரிலாக்ஸா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம். நல்ல ஃபீல் குட் மூவி. தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தன பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.